ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எரர் வந்து ஒரு சில பேருக்கு ஷோ ஆயிருக்கலாம். யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நானும் யூடியூப்பில் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு இதுக்கு மாதிரி வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து சொல்யூஷன் கிடைக்கல. உங்களுக்கு ஷார்ட்கட்டில் சிம்பிளாக சொல்லிடுறேன். இது என்ன எரர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நிறையா பர்பஸ்னால இந்த எரர் வரலாம். நீங்கள் அனெக்ஸரை ரீட் பண்ணியும் ஒருக்கா பார்த்துக்கோங்க, நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கு என்ன எரர்னா, இங்கே வந்து நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் வந்து மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த கோர்ஸ் அஸ் எக்ஸிஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேட்னு கேட்பாங்க. இங்கே வந்து நீங்கள் பிஇ இல்லை பிஎஸ்சி எம்எஸ்சி அது மாதிரி உங்களுக்கு எம்இ இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது. மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இப்போ டிக்கெட் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் போகிறப்போ அந்த மாதிரி எரர் கட்டும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு இல்லை பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் போட்டு நீங்கள் என்ன கேட்டகரியில் முடிச்சிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து எரரு. ஸோ அதனால் இந்த குவாலிஃபிகேஷன் வந்து தப்பு விட்றாங்க. இங்கே தப்பு விட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த இடத்துல வந்து எரர் ஷோ ஆகும். ஸோ இவ்வளோ தான். இதை வந்து இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.